அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் நலமாகவும் சுகமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க என்ற நம்பிக்கையில் நான் உங்கள் சுமன் ஃப்ரம் எஸ்பி கன்சல்டன்சி. இந்த சேனலை நீங்கள் புதிதாக பார்க்கின்ற உறவுகளாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்துமே உடனுக்குடனே சுட உங்களை வந்து சேரும். நாங்கள் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பின்னுக்கு நடந்துருக்கு. இந்த ப்ராஜெக்டின் அப்டேட்டை பார்க்க போகிறோம். இது 3வது கிழமையில் நாங்கள் நிற்கிறோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறோம், ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கின்ற ஆட்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நிறைய பேர் இது பற்றின கேள்விகள் கொஷின்லாம் நிறைய கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பட் ஆனால் இது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடு, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு சைட் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு சம்மர் ஹவுஸ், இந்த மாதிரியான ஒரு லாஃப்ட், இதில் நிறைய சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். கொண்டு வந்து அதற்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எது முக்கியமோ, எது நல்ல அமைப்பாக இருக்குமோ, எது சூட்டபுளாக இருக்குமோ, எது எங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு அது சூட்டபுள்ன்றதை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து டிசைன் பண்ணி, ஏற்கனவே ஒரு டிசைன் இருக்குது, அந்த டிசைனை ஓவர் ரைட் பண்ணி நாங்கள் அதில் மேக்ஸிமைஸ் பண்ணி நாங்கள் அதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க ஆர்வலாக உள்ளேன். போய் உள்ளுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல் ஸ்கேஃபோல்டிங் ஃபுல்லாக போட்டாச்சு. நான் ஏற்கனவே ஒரு சின்ன சாங்ஸோடு நான் அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். எங்களுடைய ப்ராஜெக்டுகள் நாங்கள் எங்கே வேலை செய்தாலும் எங்களுடைய பேனர் வந்து வெளியில் கட்டப்பட்டிருக்கும். என்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நெய்பர்ஹுட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுடைய ஒர்க் பண்ண டீட்டெயில் எல்லாமே அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக சைட் ஃபுல் மெட்டீரியல் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், மாடர்னாக அடிச்சிருக்கிறாங்க. இந்த டஸ்ட்டுகள் இதுகள் எல்லாத்தையும் போடுறதுக்காக டஸ்ட்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்ப்போம், உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், சைட்டுக்குரிய டபுள் ஸ்டோரியை பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு கட்டி முடிச்சிட்டோம்னு சொல்லி பாருங்கள். நல்லா இருக்கேண்ணா. இந்த போலுன்ற கலரை நாங்கள் மேட்ச் பண்ணி, அந்த பழைய போலுன்ற கலரை மேட்ச் பண்ணி கட்டி கொண்டு வரோம். இந்த பிரிக் ஒர்க்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நீட்னஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிபிசி லெவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். பாருங்கள், இந்த ஜாயின் பண்ணுற இடத்தையும் பாருங்கள் எப்படி செய்திருக்காங்கன்னு சொல்லி. அதுக்குரிய மாதிரியான அமைப்புகளில் மேக்ஸிமம் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இதுதான் எங்களுடைய கவெட்டி இன்சுலேஷன். எல்லோரும் வந்து அந்த தும்பு மாதிரியான அமைப்பு இன்சுலேஷன் வந்து தும்பில் வரும். ஆனால் நாங்கள் இது வந்து என்ன சொல்கிறது, கிங் ஸ்பேன், அதாவது வந்து சாலிட் ஒன்றோட ஒன்று கிளிக் பண்ணி நிற்கக்கூடிய மாதிரி குவாலிட்டி கம்ப்ளீட் பேக்கேஜ் என்று சொல்லுவேன் அடிக்கடி. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் இடையில் அந்த கிளிக், எந்த இடத்துலையும் வந்து ஒரு கேப்புன்ற இடைவெளியே இல்லாமல் அவர்கள் அதை செய்து முடிச்சிருக்கணும். இங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. சைட்டுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டுமான நிலைகள் வந்து ஆல்ரெடி கட்டி முடிஞ்சுது. பின்னுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பின்னுக்கு சம்மர் ஹவுஸுக்குரிய ஏற்பாட்டோட கீழே டிபிசி லெவல் கட்டினபடி இருக்குது. மெட்டீரியல்கள் அங்கங்கே இருக்குது. மேலே லொஃப்ட்டுக்குரிய ப்ரிப்பேரேஷன் நடந்து கொண்டிருக்குது. அப்போ உங்களுக்கு சேர்ந்துருக்க மேலே இருக்க போய் பார்ப்போம், வீட்டுக்குள்ளுக்கும் இருக்கா பார்ப்போம். சரியா? ரைட். இது இவ்வளோ இந்த இதுக்குள்ள நடந்திருக்கு. அதை விட பெங்களூருடைய வீக்கெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய வேலைகள் இங்கே செய்ய முடியாது. ஸோ அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே இந்த டீட்டெயிலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பிரிக் ஒர்க்குன்ற லைனை பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குண்ணே. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ அதாவது மேலே லோடிங் பை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது வந்து லாஃப்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். என்னென்ன வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். பாப்பமா, மரங்கள் முழுக்க எல்லா விதமான டிம்பர் விதமான ஒர்க்குகள் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டுது. முழுக்க வேலைகள் வந்து திருகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டிம்பர்ன்ற கிரேடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் முடிஞ்ச வாங்கிக்கோங்க. C24ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த C24 இது வந்து இந்த டிம்பர் தான் உண்மையிலேயே நீங்கள் இந்த டிம்பர் தான் கூடுதலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டிம்பர். வீட்டுக்குரிய மரங்கள் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் C24 கிளாஸ் அது நல்ல ஸ்ட்ராங், நல்ல அதில் இதை பற்றின டீட்டெயில் வந்து எங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ஜினியர்ஸ் வந்து அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பினோம். நாங்கள் அந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி இதனுடைய ஒர்க்கை வந்து நாங்கள் கொண்டு போவோம்.
ஒரு சில மாற்றங்களை நாங்கள் அங்கே இங்கே கொண்டு வருவோம். அகலங்கள், நீளங்கள், உயரங்கள் அப்படி. அப்போ அதை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வகையில் வந்து அது மாறுபடும். இப்போ நாங்கள் மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோர் வச்சு ஃப்ளோர் ஜாய்ஸ் அடித்து, அதாவது ஃப்ளோரை கொஞ்சம் பதிச்சு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்க வேணும். என்ற லொஃப்ட்டுக்குரிய ஸ்பேஸ் வந்து நாங்கள் நினைத்த அளவுக்கு, அதாவது அவங்க தந்ததை விட கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ ஆகவே இந்த ஃப்ளோரை வந்து நாங்கள் ஒரு 10 to 20 சென்டிமீட்டர் கிட்ட நாங்கள் கீழே டிக்ரீஸ் பண்ணி பழைய சீலிங்கை ஃபுல்லாக எடுத்து இந்த ஃப்ளோரை நாங்கள் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து எடுப்பதற்கான வேலைகள் முடிஞ்சுது. ஸோ ஆகவே இந்த ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த அதாவது வந்து லொஃப்ட்டுக்குரிய ஃப்ளோர்ஸ் அடித்து முடிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கால ஒரு ஸ்டீல், முன்னுக்கு ஒரு ஸ்டீல், நடுவில் ஒரு ஸ்டீல். இங்கால நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ளோர், முந்தி இருந்ததை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல் சிமினி வந்து தட்ட போகிறோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் எடுக்க போகிறோம். அப்போ லொஃப்ட்டுக்குரிய ப்ரிப்பேரேஷனாக நடந்துகிட்ருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியாச்சுது. இனி என்னுடைய வேலைகள் வீட்டுக்கு உள்ளுக்கும் வந்து எல்லா விதமான ரெண்டரும் எடுத்துருக்குறாங்க தெரியுது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். பாருங்க, எந்த பெரிய அமைப்பில் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஒரே நேரத்தில் நாங்கள் சரியான முறையில் திட்டமிடல் செய்து இந்த லொஃப்ட்டுக்குரிய ஒர்க்கையும் கிரவுண்ட் ஃப்ளோருக்குரிய ஒர்க்கையும், அதாவது வந்து சைட் எக்ஸ்டென்ஷன், ரியர் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன், சைட்டுக்கு வந்து டபுள், இப்போ ஒரே நேரத்தில் நாங்கள் திட்டமிட்டு எல்லாமே ஒரே கட்டத்தில் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்குது வேலைகள். நாங்கள் அதை செய்து முடியக்குள்ள வேறு லெவலில் வந்திருக்கும். பாருங்கள், இங்கே இதுக்கான நாங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி இதனுடைய போல் என்றாலும் சரி, கீழே என்றாலும் சரி, எவ்வளோத்துக்கு கூடுதலாக பாகம் நாங்கள் அந்த ஸ்பேஸஸை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறோம். இது லொஃப்ட்டுக்குரிய ஃப்ளோர் வந்து க்ரியேஷன் வந்து முடிஞ்சுது. லெஃப்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஏரியான்னு சொல்லுவேன். எல்லாமே ஃபுல்லாக இதுண்ட வளர்ந்து கொண்டிருக்குது. இதுவும் இந்த சைட் போலும் வந்து பின்பக்க போலும் வந்து அப்படி எழும்பி ஒரே கட்டத்துக்கு வரைக்குள்ள ரூஃபிங் முடிய சரியாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃப்ளோர் ஜாய்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சுது. இது வீட்டின் முன்பகுதியிலேருந்து பார்க்குறீங்க. இந்த ஃபுல் சிமினியும் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ எடுத்த பிறகு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இந்த ஃப்ளோ அடித்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுது. இந்த சைட்டுக்கும் வந்து அப்படியே டபுள் ஸ்டோரி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வீட்டுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி, என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன வேலை வரப்போகுதுன்னு சொல்லி. வேலைகள், இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகள், இந்த மாதிரியான ஒரு லாஃப்ட் கன்வர்ஷன், இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு சைடு எக்ஸ்டென்ஷன், பின்னால் ரியர் எக்ஸ்டென்ஷன், கம்ப்ளீட் வீடுகள் எல்லாமே செய்யணும்னு சொன்னால் ஒரே ஃபோன் காலில் உங்களுக்கு அமைத்து தர நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய எமது நிறுவனம் பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர் டிசைன், பார்ட்டி வால் அக்ரிமெண்ட், ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன்ஸ், சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், பில்டிங் சம்பந்தமான அனைத்து சேவைகளும், அனைத்து விதமான வேலைகளும். உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் வாங்கி தந்தீங்கள்னு சொல்லி சொன்னால் அதில் நாங்கள் வீடு கட்டி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நாங்கள் பில்ட் பண்ணித்தர குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, குறிப்பிட்ட மிக மிக குறைந்த காலத்துக்குள்ளே மிக குறைந்த செலவிலையும், அதே மாதிரி அதிகூடின தொழில்நுட்பத்தோட இந்த துறையில் வந்து மிக மிக தேர்ந்த கையாட்களை கொண்டு எமது நிறுவனம் பிரித்தானியாவில் வீடுகளை அமைத்தும் புனரமைத்தும் வருகின்றது. ஆகவே தொடர்பு கொள்ளுங்க. குவாலிட்டி கம்வித் பேக்கேஜ்னு சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்ட், அதை விட ஒரு சேஃப்டியான ஒரு மெட்டீரியல்கள், சேஃப்டியான ஒர்க் லோட் இருந்தால்தான் அந்த குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஆகவே எப்பொழுதும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது குவாலிட்டியான ஒர்க்கை வந்து பாருங்கள். குறைந்த செலவில் கூடின காலத்துக்குள்ளே, குறைந்த செலவில் என்னன்னு நான் சொல்கிறத வந்து ரீசனபிளாக இருக்கும். ரீசனபிள் சீப்புன்னு சொல்லி நான் இப்போ போயிடாதீங்க. குறைந்த, அதாவது ரீசனபிள் ப்ரைஸில் அதிகூடின தரத்தில் குறைந்த கால இடைவெளியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை நீங்கள் தெரிவு செய்து கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸாக வரும். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்பி கன்சல்டன்சி, யூ வாண்ட் இட், we built it. தொடர்புகளுக்கு சுமன் 075 08 64 78 64.